ஒருவேளை உனக்கு மாலை கண்ணு வந்துருச்சோன்னு பார்த்தேன். நான் உள்ள வந்தது கண்ணுக்கு தெரியுதுல உனக்கு. என்னடா இது உயி உயின்னு விசிலையே பேசிக்கிட்டு? ஏம்ல இந்த சம்முவம் விசில்லையே பாடுவேன். உனக்கு ஏதாச்சும் பாட்டு வேணான்னு சொல்லு, அப்படியே விசில்லையே பாடி காட்டுதேன். ஆமால சரி, உன் பேர் என்ன? ஓ அப்படி வருதியா? இப்ப பாரு, ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஸ்ரீ சண்முக பாண்டியர் பராத் பராத் பரார். பரவாயில்ல, வழக்கம் போல லூசு மாதிரி தான் பேசுறேன். உனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல, நார்மலா தான் இருக்க. அப்புறம் ஏண்டா என்னத்த நோண்டா பைத்தியம் கீத்தியன்னுத? டேய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த வெங்கடேஷ் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துகிட்டு நான் தான் பிரின்சிபல்னு சொல்லி ரத்னாவை மிரட்டி விட்டுருக்கான். கனிய படிக்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கான். இதுக்கு உன்னோட ரியாக்ஷன் இவ்வளவுதானா? ஆமா, வேற என்ன எதிர்பார்க்க? இதுவே பழைய சண்முகமா இருந்தா அருவாளை எடுத்துக்கிட்டு எட்டூருக்கு கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இந்நேரம் அந்த வெங்கடேஷ் வீட்டுக்கு போய் அவன் குடும்பத்தையே ரெண்டாக்கிருப்பான். அத தடுக்கணும்னு நான் ரெடியா இருந்தேன். ஆனா நீ என்னடா அண்ணா, எனக்கு இப்ப எந்த வேலையும் வைக்காம ஹாயா விசில் அடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்க? ஆமா, ஏன்னு கேட்டேன். பொறவே நீதானே காந்தி கதை, ஏசுநாதர் கதை, புத்தர் கதைலாம் சொன்ன. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு பத்தாவதுக்கு உன் அம்மா கிட்ட சத்தியம் கொடுத்துருக்க நீ அப்படின்ற பிளாஷ்பேக் அடிக்கடி ஓட்டி காட்டுறதுல நீதாம்ல. இதை மீறி நான் என்னத்தை செய்யணும்னு நினைக்க, அதனாலதான் பண்ணல. ஒரு சின்ன கோவம் கூட வரல? இல்லை, நீ எதுக்கு பேயடைஞ்ச மாதிரி சாக்ரியேஷன் கொடுக்க? இல்ல, நீ பாட்டுக்கு வந்த, சொன்னதெல்லாம் கேட்டு ஊன் கொட்டின. சாப்பாடு போட சொல்லி மூக்கு பிடிக்க ஒரு கட்டு கட்டிக்கலாம். திரும்ப கடைக்கு போன. ஆமா, வேலை இருக்கலாம். இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்க. பாட்டு மனசுல வந்துச்சுல. ஏம்ல என்ன இப்படி சந்தேகப்படுத? நான் என்ன உன் கால் மேலேயா காலை போட்டேன்? என் கால் மேல காலை போட்டு தானே விசில் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அது ஒரு தப்புங்கயா? ஓ, அப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அதானே? இப்ப என்னத்த சொல்லணும்னு எதிர்பார்க்க? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பிளான வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி நிதானமா விசில் அடிச்சிட்டு இருக்க. உண்மைதானே? இல்லை, என் வாய் நான் விசில் அடிக்க, உனக்கும் விசில் அடிக்க தெரியும்னா விசில் அடி, சேர்ந்தே டூயட் பாடுவேன். விசில்லையே எப்படி என்கிட்ட சொல்லாம மறைச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கல. பாத்துறேன்டா நீ என்ன பண்ற, நானும் பாக்குறேன். ஐயோ, நிறுத்தடா. ஏய், என் காது அடைக்குது. ஐயா சாமி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. உனக்கு விசில் அடிக்கணுமா அடி, ஆனா சத்தம் வராம அடி சாமி. காது கூசுது அப்படியே. ஏம்ல நீதான் அடிக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிருக்கிய? ஜோக்கா? கொண்டு நோண்டிடுவேன். வாயை மூடிட்டு படு. ஆளப்பாரு. இல்ல, இவன் என்னமோ பிளான் வச்சிருக்கான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். எப்படியும் அதை செயல்படுத்தி தானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம்.
இங்க பாருங்க, நீங்க எல்லாம் டீச்சர் தானே? பிரின்சிபால் வந்திருக்காங்க, மரியாதை இல்லாம இப்படி நிக்கிறீங்க. பிரின்சிபால்னா ஒரு மட்டு மரியாதை இல்ல? வந்தா வணக்கம்லாம் சொல்றது இல்லையா? பெல் அடிக்க போகுது, இன்னும் வெளியில நின்று என்ன பேச்சு? எல்லாம் கிளாஸுக்கு போங்க, போங்க. மாமா, என்ன மாமா இது? நான் தான் பிரின்சிபல்னு ஆகி போச்சு, ஆனா மதிக்க மாட்டானுங்க. மதிப்பாங்கள. எவனையாவது நீ சஸ்பெண்ட் பண்ணன்னு வை, மரியாதை வருதோ இல்லையோ பயமாவது வரும். அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். மாமா, இதுங்கெல்லாம் ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது மாமா. ஏலே, இதுக்கு எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? நீ பிரின்சிபாலு, இந்த ஸ்கூல் நம்மளோடது. முதல்ல இங்க எல்லாருக்கும் ஃபீஸ் அதிகமாக்குவோம். இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலே டொனேஷன் அதிகமா கொடுக்கணுங்கிற நிலைமை உண்டாக்குவோம். அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். சரி மாமா, அப்ப நான் போய் என் வேலையை பார்க்கறேன். சரி சரி, நான் கேட்டுக்கு போறேன். தேவையில்லாம யாரும் உள்ள வந்துடக்கூடாது இல்ல, அதுக்கு தான். ஓகேவா? வணக்கம் சார். என்னையா ஸ்கூல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா? ஆச்சுங்க சார். ஆனா என்ன ஆனா உன 1008 வேலை இருக்கு, போய் அந்த பக்கம். என்ன வாத்தே, வாத்தியார் வர நேரமா அது? நீ என்ன டைமுக்கு வர? என்ன உன்னை கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சுட்டியா? இங்க என்ன பண்ற நீ? இது என்னோட சேர். அதை யாரு உன் தலையில எழுதி வச்சது? மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நான் சொல்ல வேண்டியதை நீ எனக்கு சொல்லுதியோ? இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நீ யாரு? அதுதான் நானும் உன்னை கேட்கேன். நீ இங்க ரூம்குள்ள வந்திருக்கிய, நீ யார் இங்க வர்றதுக்கு? இப்ப வெளியே போறியா இல்லையா? அது பிரின்சிபல் சேர். அதனால தானே நான் உட்காந்துருக்கேன். ஏண்டா, இப்ப நான் தானே அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபாலு. யாரு நீ? நீ பிரின்சிபலா? நீ என்ன படிச்சிருக்க? 4ஆப்பா இல்ல 5ஆப்பா? இது படிப்பு மூலமா கிடைக்கிற பதவி, அடிதடி மூலமாலாம் வாங்க முடியாது. ஆனா இந்த பதவிக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்ல. உன்கிட்ட இருக்காது? இல்ல வள்ளுவர் சொன்னார, அதுவா தெரியுமா உனக்கு? பிள்ளைங்களை கேட்போமா? ஹலோ பிள்ளைங்களா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சண்முகம் வந்துட்டாரு போல. அப்பாடா, சண்முகம் வந்துட்டாரு. இனிமே பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. உங்க வெங்கடேஷ் வாத்தியாருக்கு தெரியல போல இருக்கே. ஏய், முதல்ல மைக் ஆஃப் பண்ணு. இருக்கு ஆஃப் பண்ணுங்கறல்ல. ஆமா, எந்த தைரியத்துல நீங்க வந்து பிரின்சிபால்ட்ட உட்கார்ந்திருக்க? அத பத்தி உன்கிட்ட விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வேணா கேஸ் போடு, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். கேஸ் போட தான் போதேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தை பத்தின உண்மை உனக்கு தெரியணும்ல. இது என்ன, உன் அப்பம் கட்டின பள்ளிக்கூடமா இல்ல ஏன் அப்பம் கட்டின பள்ளிக்கூடமா இல்ல தனியார் பள்ளிக்கூடமா? ஆறு வேணா வந்து நிர்வாகம் பண்ணலாம்ட்டு ஒரு தர்ம பிரபு பல வருஷமா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அவரால் இதை நடத்த முடியலன்ட்டு விற்க பார்த்தாரு. ஆனா அந்த ஊரு பிள்ளைங்களோட படிப்பு என்ன ஆகுன்றதுக்காக ஒவ்வொருத்தரா கூலி வேலை செய்யறவனும் காசு போட்டு வாங்கின பள்ளிக்கூடம் இது. இது இந்த ஊர்கார ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமான பள்ளிக்கூடம், இந்த ஊர்கார பிள்ளைங்களோட பள்ளிக்கூடம். அதெல்லாம் தெரியாம நீயா வந்து இதுல பிரின்சிபால் நாட்டாம பண்ணுதியா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் அப்படி. இங்க எந்த கமிட்டிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
நான் தான் எல்லாமே. அந்த ரெக்கார்டுகளெல்லாம் வச்சுட்டு நீ என்னத்த செய்ய போத? எல்லாம் பண்ணுவேன். இனிமே இந்த ஸ்கூல் இந்த மாதிரி ஏழைங்க படிக்கிற ஸ்கூல் கிடையாது. நான் இங்க மாற்றத்தை கொண்டு வர போறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய ஃபீஸ் கட்டினாதான் இங்க படிக்க முடியும். இங்க இருக்கிற வாத்தியாருங்க எல்லாரையும் நான் மாத்த போறேன். ஓ, அந்த அதிகாரம்லாம் கூட உனக்கு கொடுத்துட்டாவளா? ஆமா, இனிமே எல்லாம் நான் தான். இந்த ஓட்ட கட்டடம் எல்லாத்தையும் இடிச்சிட்டு பெரிய கட்டடமா புது கட்டடமா கட்ட போறேன். ஸ்கூல் பஸ், ஸ்கூல் லஞ்சு, அது இதுன்னு எல்லாத்தையும் பெரிய ஸ்கூலா மாத்த போறேன். ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும்ல மாப்ள. அதுக்காக தானே ஃபீஸ் வாங்க போறேன். இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாறப்போகுது. பணக்கார பசங்க சேர சேர இது பணமா எனக்கு கொட்ட போகுது. அப்போ இங்க ஏற்கனவே படிக்கிறாவுல பிள்ளைங்க, அவங்க நிலைமெல்லாம் நாசமா போட்டோம். அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? இந்த பஞ்ச பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டீஸ் கொடுத்து அனுப்ப போறேன். அதுக்கு பிள்ளையார் சுழியா உன் தங்கச்சி கனியை தான் ஸ்கூலை விட்டு நீக்கி இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளோட டிசிய நீ வாங்கிட்டு கிளம்பு. சரி, நான் கூட நீ படிச்சவன், உன்னைய சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீயே எல்லாத்தையும் சொல்லி ஈஸியாக்கி விட்ட. நல்லதுக்கு தானே. என்ன சொல்ற? நானத்தை சொல்றது, சொல்றதெல்லாம் தான் நீயே சொல்லிட்டியே. இனி செயல் மட்டும் தான் நம்மளுது. பாரு என்ன நடக்க போகுதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு வேடிக்கை மட்டும் பாரு. வரட்டா? என்ன இது? வந்து சண்டை போட்டு தகராறு பண்ணுவான்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ணாம போறான். புரியலையே. உங்க அண்ணன் எதை சொன்னாலும் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான். நாமளே நேரடியா பேசி பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுவோம். ஒத்துக்கலன்னு வெயி, லீகலா ஆக்ஷன் எடுத்து உள்ள தூக்கி வச்சிட வேண்டியதுதான். இதுல ஈவு இறக்கும் எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாங்க போலாம். எங்க வர்றீங்க? வேண்டாங்க, நீங்க அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறீங்க. உங்க உயரம் தெரியாம பறக்க ஆசைப்படுறீங்க. மரியாதையா வழிய விடுங்க. பஞ்சு டைலாக் பேசினா பயந்துருவோமா? உங்க கதை அவ்வளவுதான். இந்த ஸ்கூல் இனிமே எங்களோடது. இத வேற லெவலுக்கு கொண்டு போறோம். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. மரியாதையா அப்படியே கிளம்பி போயிருங்க. நீங்க நிஜமாவே யோசிச்சு தான் பேசுறீங்களா? சட்டப்படி இதெல்லாம் தப்பு சார். எப்ப வேணாலும் உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியும்ல உங்களுக்கு. உங்களுக்கு தான் படிப்பில்ல, அறிவில்ல. அந்த வெங்கடேஷ்குமார் அறிவு கெட்டு போச்சு. எதுக்காக அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கான்? அண்ணா, என்னண்ணா இது? என்னண்ணா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்ததா ராஜினாமா கடிதத்தை காமிச்சாங்களே மேடம். அங்க என்ன பேச்சு, இங்க பேசுங்க. நீங்க சட்டப்படி நொட்டப்படி எல்லாம் எங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த ஸ்கூலு எங்க கைக்கு வந்தாச்சு. உங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. சட்டப்படி தப்புனா கோர்ட்டுக்கு போ,
கேஸ போடு, நான் அங்க கோர்ட்ல பாத்துக்கிறேன். பாத்துக்குவியா நீ? ஆ? ஏய் ஏய், நீ எப்படி உள்ள போன? உன்னையா உள்ள விட்டது? வந்தீங்களா? வாங்க வாங்க. எப்படிலா? நீ என்னடா இப்படி தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் மாதிரி வந்து நிக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ இம்மீடியட்டா என்ன ஒரு மன்னிப்பு மன்னிக்கினேன். எதுக்கு? எதுக்கா? இதுக்குதே. தொரடா கதுவ. ஐயோ வாட்ச்மேன், தரையா? இல்ல மூடுனது நீயே, தொடக்க சொல்றது அவனியா? தொரடா கதுவ. சண்முகம், உள்ளேயும் கை வச்சிட்டியா? உன் பர்மிஷன் இல்லாம அதெல்லாம் செய்வேண்டா. இல்ல ரத்னா, உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை இங்க படிக்கிற பிள்ளைங்க, வாத்தியாருங்க, பிள்ளைங்களோட அப்பா அம்மா, அப்புறம் இந்த கமிட்டி மெம்பர்களுக்கெல்லாம் உடனே அனுப்பி விடல. ஆ, சட்டுன்னு அனுப்பிவிடு. இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலா மாற போகுது. ஏற்கனவே படிக்கிறாங்கள பிள்ளைங்க, அவங்க நிலமெல்லாம் அவனுக்கு எப்படி போனா எனக்கு என்ன? நாசமா போகட்டும். இந்த பரதேசிங்களுக்கெல்லாம் ஸ்கூலை விட்டு டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ரெண்டு பொறுக்கிங்களையும் அவங்களே உள்ள அனுப்பி வச்சிருவாவ. இல்ல பொட்டுக்கடல, உன் போனுக்கு அனுப்பியிருக்கேன், எடுத்து பாரு. இனிமே இது பஞ்ச பரதேசிங்க படிக்கிற ஸ்கூல் இல்ல, பெரிய. अस्सलाम वालेकुम माय डियर स्टूडेंट्स एंड माय यूट्यूब फैमिली। आप सब कैसे हैं? उम्मीद करती हूँ कि स्टूडेंट्स आप सब खैरियत से होंगे। स्टूडेंट्स, आज मैं जिस चीज़ का लेक्चर आपको प्रोवाइड करने लगी हूँ वो है इकोनॉमिक्स क्लास फर्स्ट ईयर। ये ICS के स्टूडेंट्स के लिए बेटा बहुत हेल्पफुल साबित होगा, आईकॉम के स्टूडेंट के लिए, और जो सिंपल FA में बेटा इकोनॉमिक्स पढ़ रहे हैं उनके लिए ये बहुत हेल्पफुल होगा लेक्चर। और बेटा इसके अलावा ये थर्ड ईयर के स्टूडेंट के लिए बहुत हेल्पफुल होगा। काइंडली आप सब इस वीडियो को कंप्लीट वॉच कीजिएगा, आपको बहुत अच्छे से समझ आएगी बेटा। लेट्स वी स्टार्ट नाउ। स्टूडेंट्स, आज का मेरा टॉपिक है फर्स्ट ईयर की इकोनॉमिक्स, चैप्टर नंबर 4, जिसका नेम है डिमांड या तलब। अब बेटा तलब है क्या? तलब से मुराद इंसान की ऐसी ख्वाहिश है जिसकी तकमील के लिए ख्वाहिश करने वाले के पास कुव्वत तहरीर यानी रुपया पैसा मौजूद हो, वरना किसी शय को हासिल करने की आरज़ू या ख्वाहिश तलब नहीं बन सकती। बेटा तलब से मुराद कोई भी ख्वाहिश आप करते हो तो आपके पास उसे पूरा करने के लिए रुपये पैसे का मौजूद होना ज़रूरी है, वरना वो ख्वाहिश ही रहेगी, कभी आपकी तलब नहीं बन सकेगी अगर आपके पास पैसे नहीं होंगे। तो बेटा तलब के लिए कुछ कंडीशंस का होना ज़रूरी है। वो कौन सी शराइत हैं जिनका तलब के लिए होना ज़रूरी है? शय को हासिल करने का इरादा और आमादगी, और शय को हासिल करने की इस्तात या कुव्वत खरीद। इसी तरह बेटा यहाँ पे नेक्स्ट मैं डिमांड ला एक्सप्लेन करने लगी हूँ। कानून तलब क्या होता है? यह बेटा तलब की अक़साम हैं: महूज़ तलब, तकमीली तलब, मरकब तलब, नेमुल बदल अशिया की तलब। ये बेटा आप शॉर्ट क्वेश्चन के लिए प्रिपेयर कर लीजिएगा।
कानून तलब, लॉ ऑफ डिमांड क्या है? लॉ ऑफ डिमांड कानून तलब दीगर माशी कवानीन की तरह लोगों के मजमूई रुझानात को बयान करता है। जब किसी शय की कीमत गिरती है तो लोग इस शय को ज़्यादा खरीदते और कीमत बढ़ जाए तो इस शय की तलब कम हो जाती है। गोया कीमत और तलब में मकूस तलब पाया जाता है। कीमत और तलब के इसी बाहमी रिश्ते को कानून तलब का नाम दिया जाता है। अब बेटा कीमत और तलब में मकूस का मतलब होता है उलट रिश्ता पाया जाता है। अगर कीमत ज़्यादा होती है तो तलब कम हो जाती है, और अगर कीमत जो है वो कम होती है तो तलब ज़्यादा हो जाती है। तो इसका मीनिंग हुआ डिमांड इज़ दी इन्वर्सली प्रोपोर्शन ऑफ प्राइस। डिमांड जो है ये प्राइस का इन्वर्सली प्रोपोर्शन है या इन्वर्स प्रोपोर्शन है। जब कीमत किसी चीज़ की ज़्यादा होती है तो डिमांड कम हो जाती है, और जब कीमत कम होती है तो डिमांड ज़्यादा हो जाती है। ये स्टूडेंट्स आप प्रॉपर इसकी डेफिनेशन करेंगे, ये इंट्रो में आ जाता है। बाकी हालात बदस्तूर रहते हुए किसी शय की कीमत में इजाफे से उस शय की तलब कम होती है और कीमत में कमी से तलब बढ़ जाती है। इंग्लिश मीडियम स्टूडेंट्स जो हैं वो बेटा यहाँ से लेके ये सारी डेफिनेशन प्रिपेयर कर लें। अदर थिंग्स रिमेनिंग द सेम व्हेन द प्राइस ऑफ कमोडिटी राइसिस द डिमांड फॉर द कमोडिटी फॉल्स। बेटा यहाँ कमोडिटी से मुराद अशिया हैं। इनवर्सली व्हेन प्राइस ऑफ द कमोडिटी फॉल्स द डिमांड फॉर इट्स राइजेस। इसी तरह बेटा कुछ माहिरीन माशियात के नज़दीक तलब क्या है? किसी शय की कीमत और तलब में मकूस रिश्ता पाया जाता है, यानी तलब में तब्दीली कीमत में तब्दीली के उलट होती है, बशर्त ये कि लोगों की आमदनी और मतबादल अशिया की कीमतें ना बदलें। अब बेटा यहाँ पे मैं इसे सिंपल फॉर्म में बुक पे ही आपको समझा देती हूँ। यहाँ पे जब प्राइस डिक्रीज होती है देन डिमांड, बेटा डिमांड डी से मुराद डिमांड इंक्रीज होती है। फिर इसी तरह जब प्राइस इंक्रीज होती है देन डिमांड डिक्रीज हो जाती है। तो ये इन दोनों में उलट तलक पाया जाता है, मकूस रिश्ता है इन दोनों में। बेटा आप इसे यूं भी एक्सप्लेन कर सकते हैं, और वैसे भी जो डिमांड है ये किसका फंक्शन है बेटा? डिमांड इज़ अ फंक्शन ऑफ प्राइस। डिमांड जो है ये प्राइस का